சென்னை பெங்களூரு இடையே ரூ. 18,000 கோடி மதிப்பீட்டில் புல்லட் ரயில் திட்டப் பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பை அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. ஜப்பானிய ஷின்கான்சென் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இதில் ரயில்கள் 320 கிலோமீட்டர்/மணிக்கு வேகத்தை அடையும். இதனால் 2 முக்கிய நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் 6 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறையும். அதன் கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசானது நாடு முழுவதும் 7 புதிய உயர்தர ரயில்வே காரிடார்களை உருவாக்க 16 லட்சம் கோடி ரூபாய்களை கொண்ட ஒரு பெரிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இவை முக்கிய மையங்களை இணைக்கும். உதாரணமாக டெல்லி, வாரணாசி, பெங்களூர், சென்னை மற்றும் மும்பை, புனே திட்டங்கள் ஆகும். இதில் இப்போது பெங்களூர் சென்னை திட்டமானது ஒரு படி முன்னேறியுள்ளது. சென்னை பெங்களூர் நகரங்களுக்கு இடையேயான பயண நேரத்தை குறைக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சென்னை பெங்களூர் இடையே சாலை மார்க்க பயணம் சுமார் 5 முதல் 7 மணி நேரம் ஆகிறது. சென்னை பெங்களூர் விரைவு சாலை 263 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அதிநவீன 6 வழிச்சாலையாகும். இது கர்நாடகாவின் ஹோஸ்கோட்டையில் தொடங்கி தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரை அடைகிறது. இந்த சாலை பயன்பாட்டுக்கு வரும்போது 2 நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் சுமார் 3 மணி நேரமாக குறையும். பெங்களூர் சென்னை இடையே அதிவேக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலானது 4 மணி நேரத்தில் பெங்களூருவை அடைகிறது. இந்நிலையில் பெங்களூர் சென்னை புல்லட் ரயில் பணிகளில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசானது 306.2 கிலோமீட்டர் முன் கட்டுமான நடவடிக்கைகளான தகுதி வாய்ந்த ஒப்பந்தங்களை அளித்துள்ளது. இந்த பாதையில் மொத்தம் 8 ரயில் நிலையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. அதில் 3 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் வருகிறது. சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி, பரந்தூர் ஆகியவை ஆகும். 2035ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டம் நிறைவடையும் என தெரிகிறது. புல்லட் ரயிலின் வேகம் மணிக்கு 350 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாதையில் மொத்தம் 3 சுரங்கங்கள் அமைக்கப்படும் என தெரிகிறது. சென்னை, ஆந்திரா, கர்நாடகாவில் சுரங்கங்கள் வரும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். சென்னையின் முதல் புல்லட் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் மின்சார ரயில் நிலையத்தின் மேற்கு பகுதியில் அமைக்கப்படும். இது சென்னை சென்ட்ரல் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் முறையே 100 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் நீளமுள்ள இணைப்புகள் வாயிலாக இணைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலத்தின் கவுண்டின்யா மலைத்தொடர்களில் 11.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு சுரங்கம், மற்றொன்று 14.7 கிலோமீட்டர் பெங்களூர் நகர சுரங்கமாக இருக்கும். இந்த பாதையில் மொத்தமுள்ள 306 கிலோமீட்டரில் சுமார் 28 கிலோமீட்டர் நிலத்தடியில் உள்ளது. தற்போது இந்த திட்டப்பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.